வணக்கம். இன்னைக்கு என்னன்னா பறந்து போ படத்தை பத்தின ஒரு டிஸ்கஷன் தான் இந்த வீடியோ. அப்ரிசியேஷன் இல்லையா? இல்லை. ஸோ பறந்து போ வந்து எப்படி இருந்துச்சு? இந்த கான்கிரீட் காடுகள் எனப்படக்கூடிய இந்த சிட்டி, இந்த நெரிசல் மிகுந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு 2 மணி நேரம் ஒரு தூய்மையான ஜில்லுன்ற காத்தை ஒரு இலைப்பாறல் மாதிரி சினிபோலிஸில் வாங்கிட்டு வந்த ஒரு நிகழ்வு. எனக்கு என்னன்னா வாழ்க்கை வந்து பறந்து போகிற ஒரு பஞ்சு மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி இலகுவான வாழ்க்கையை வந்து மக்கள் வந்து வேணும்னே கஷ்டப்படுத்திக்கிறோம் இல்லையா? இந்த லோனு, இஎம்ஐ, ரெண்ட்டு இதெல்லாம் நம்மளே வாங்கி அதுக்குள்ளே போய் அந்த சிக்கலுக்குள்ளே போய் விழுகிறோம் இல்லையா? ஆமாம், அதெல்லாம் இல்லாமல் இருந்து பாருங்க. இப்போ ஒரு 2 நாள் வந்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் வீட்டு விட்டு அடிச்சு துரத்திட்டு மலை மேலே போய் ஏறிட்டு வாங்க. மலை ஏறினா நோய்கள் குணமாகுதாமா, ஆஸ்துமாலாம் சரியாகுது. சரியாகுதா இல்லை அன்டிடெக்டபிளாக இருக்கா? 20 வயது மதிக்கத்தக்க ஒரு இளைஞர் வெள்ளிங்கிரி மலை ஏறி மாரடைப்பால் உயிரிழப்பு அப்படிங்கிற செய்தியெல்லாம் என் கண் முன்னாடி அப்படியே வந்து போச்சு. அந்த சிவா வந்து கேப்பப்பில் மலை ஏறினதுக்கப்புறம் நீ அந்த ஆஸ்தலின் வைக்கவே இல்லை தெரியுமா? நான் தம்ம தூக்கி போடல, நீ தூக்கி போடுன்னு சொல்லி 2 பேரும், அதாவது தம்மும் இதுவும் ஒன்றாமா. நம்ம அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஹோல்சம்னஸ் இருக்குல்ல, அது எவ்வளோ பியூட்டியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சினிமாவில் காமிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அது எப்போவுமே ஒரு படி மேலே போய் ஒரு மாதிரி மிகைப்படுத்தி செயற்கைத்தன்மையோட ஒரு நாடகத்தன்மையோட அவங்கள ஏலியனேட் பண்ணி காட்டுற மாதிரி ஒரு விஷுவல்ஸ் வந்து காட்டப்படும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தன்னோட பேத்திக்காக ஒரு சேலை வாங்கிட்டு போவாங்க ஒரு பாட்டி. அதுக்கப்புறம் அந்த தங்கறதுக்கு திண்ணையில் இடம் கொடுப்பாருல ஒரு எம்பரர் தாத்தா, அவர் இட்லி வாங்கிட்டு வருவார். நம்ம இயல்பாகவே வாழ்க்கையில் சந்திப்போம். இப்போ வந்து வண்டி பெட்ரோல்லாம் நின்றுருப்போம், யாருன்னே தெரியாது. ஒருத்தர் வந்துட்டு என்னங்க டோ பண்ணிட்டு போட்டுமாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு டோ பண்ணிட்டு பெட்ரோல் பங்க் வரைக்கும் கொண்டு விடுவாங்க. பஸ்ஸுக்கு வந்து காசு இல்லாமல் நிற்கிறப்ப அது வந்து பண்ணுவாங்க. சார் மார்க் ஷீட் இருக்கு, என்னோட ரெஸ்யூம் பாருங்க, ஊருக்கு போகிறதுக்கு டிக்கெட் காசு இல்லாமல் இருக்கேன், ஒரு 500 கொடுத்தீங்கன்னா ஐ வில் ரிட்டர்ன் when I go back சார். ஆனால் அந்த மாதிரி கேட்குற ஆட்கள் வந்து பொய்யா தான் கேட்குறாங்கன்னு தெரிஞ்சுமே நிறைய பேர் காசு கொடுப்பாங்க தெரியுமா? நமக்கு ஒரு காலத்தில் கட்டிங்க்கு வழி இல்லாமல் நிற்கும் போது எவனோ ஒருத்தர் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான். இன்னைக்கு அவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய கிவிங் பேக் டு த கம்யூனிட்டிங்கிற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் தான் இந்த உலகம் வந்து சமநிலையில் இயங்கிட்டு இருக்கு. அங்கே தான் அந்த மனிதர்கள், அந்த ஹோல்சம் மனிதர்களோட பியூட்டியை நம்ம பார்க்க முடியுது. மனிதர்கள் வந்து தவறு செய்யவே மாட்டாங்க, இயல்பாகவே அவங்களுக்கு தவறு செய்ய வராது அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. சிசிடிவி மட்டும் எடுத்துருங்கடா, என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. மனிதர்களும் ஒரு நம்பிக்கை விட்டும் வரலாறா? மர்டர் வந்து லீகல்னு ஆயிடுச்சுன்னா எவ்வளோ கொலைகள் நடக்கும்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அன்றாட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பல தவறுகளை, பல பிரச்சனைகளை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். சாதி மத அதிகார வெறியினால எவ்வளோ கொலை நடக்குதுங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அதிலிருந்து தான் இந்த படம் விலகி நிற்கிது. அதிலிருந்து இந்த படம் எப்படி தனியாக தெரியுது அப்படின்னா, ஒரு பசுமை காடுகளுக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்குது. ஹைடிங் இன் டு த புஷஸ் அப்படின்னு சொல்லி சிம்சன்ஸ் மீம் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி இந்த படம் வந்து இப்படியே பின்னாடி போ. ஆனால் அது எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, மனிதர்களில் இப்படிப்பட்ட ஹோல்சமான மனிதர்களும் இருக்காங்க. ஆனால் இது பெரும்பான்மை கிடையாது. அதனால இந்த படத்தை பற்றி ஏமாந்துடாதீங்கிற ஒரு வார்னிங்காக இந்த படம் இருக்கு. நம்பிக்கையோட ஒரு சதுரங்க வேட்டை பார்க்கும்போது நீங்கள் என்ன ஒரு உணர்வோட படத்தை அணுகுவீங்களோ அதே உணர்வோட நீங்கள் வந்து பறந்து போக பார்க்கணும். ஆனால் நான் படம் முடிஞ்சு வெளியே வர்றப்ப நம்பிக்கையோட தான் வெளியே வந்தேன். இது கண்டிப்பாக ராம் எடுத்த படம் கிடையாது, ஏதோ ஒரு அமெச்சூர் ஷார்ட் ஃபிலிம் டைரக்டர் எடுத்த ஒரு படம் அப்படிங்கிறது அந்த குவாலிட்டிலேயே தெரியுது. குவாலிட்டியில் இருக்கிற காம்ப்ரமைஸாக அவர் அடுத்தடுத்த படங்களை சரி பண்ணிக்குவார்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ஒரு டெபியூட் டைரக்டருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன குஷன். நல்லா பண்ணுங்க அபிஷன். இந்த படத்தில் சொல்லப்பட்ட விஷயம் இருக்குல்ல, அது வந்து ப்ரீச்சியாக சொல்லாமல் ரொம்ப இலகுவாக சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப இலகுவா. இன்னொன்று அந்த டமன்னு தலைக்கு இந்த பக்கமும் இந்த பக்கமும் தோளில் இந்த பக்கம் ஒருத்தன் உட்காந்து மத்தளம் தட்டினா என்ன ஒரு ஃபீல் கிடைக்குமோ அந்த ஒரு ஃபீல் வந்து கிடச்சிக்கிட்டே இருந்தது. டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரீட்மெண்ட்டு. இன்னொன்று லேயர்டாக சினிமாவை எடுக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இது எப்படி இருந்ததுன்னா, ஒரே விஷயத்த 3 வாட்டி அடிக்கிறானுங்க. எப்படின்னா, ஸ்மோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி காட்சி அந்த பையன் சொல்லிக்கிருக்கான், அப்பா ஸ்மோக் பண்ணாதப்பா. அங்கே ஒரு கார்டு வேற இவ்வளோ பெருசுக்கு போட்டுடுறாங்க, ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அது போக பாட்டும் வருது, ஸ்மோக்கிங் பாடிக்கிட்டு இருக்காங்க. புரியுதுரா. எனக்கு தெரிந்த நண்பர் ஒருத்தர் இருக்கார். அவர் எப்பவுமே பார்த்தோன்னா, இப்போ ரோட்டில் நான் கார் ஓட்டிகிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்க, பக்கத்தில் ஒரு உட்காந்துட்டு சும்மா பாட்டு பாடிட்டே இருப்பார். இப்போ முன்னாடி ஒரு பைக் போயிட்டுருக்கு அப்படின்னா, இந்த பைக்கை இவன் இடிக்க போகிறான், கொஞ்சம் பார்த்து போடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடக்கிற நிகழ்வுகளை வந்து அப்படியே. அந்த நண்பர் ஏதாவது இப்போ அசைலத்தில் எங்கேயாவது ட்ரீட்மெண்ட்டில் இருக்காரா? இல்லை. அவர் சுதந்திரமாக வீடியோ தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே, சொல்லுங்க.
ஸோ அது மாதிரி இந்த படத்தில் எதுவாக இருந்தாலும் அதை பாட்டாவே நமக்கு கடத்துறாங்க. அன்புவோட செருப்பை காணோம் அப்படின்னா அன்பு செருப்பை காணோம். நான் ஆனால் இந்த மாதிரி பாட்டை கடத்துறதுக்கு பதிலாக அன்புவை வேற கடத்தியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அவங்க அப்பா வந்து எப்படியும் வந்து பணம் எடுத்து அவனை மீட்டு கொண்டு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. மனிதர்களில் சில கெட்டவங்கள் இருந்தால் என்ன இப்போ படம் ஈஸியாக முடிஞ்சிருக்குமே அப்படின்னு இருந்தது. எனக்கு என்னன்னா இந்த குழந்தை வளர்ப்பு இருக்குல்ல, அதை வந்து இந்த படத்தில் கையாண்ட விதம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பெற்றோர்கள் வந்து அதை எப்படி தவறாக கையாளுறாங்க, அதை வந்து குழந்தைகளே எப்படி சரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, பெற்றவங்களுக்கு வந்து போதைக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் நல்லா இருந்துச்சு. இன்னொரு விஷயம் நல்லா இருந்தது வந்து குழந்தைகள் ஏன் நம்ம வந்து பெற்றுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருப்பாங்களா டைலமாவில், அவங்களுக்கான ஒரு உந்து சக்தியாக இந்த படம் இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா இப்போ வந்து டிங்க்குன்னெலாம் சொல்கிறாங்க, டியூவல் இன்கம் நோ கிட்டு, அப்புறம் ஆன்டி நெட்டாலிசம்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட கப்புள்ஸ் இருந்தாங்கன்னா இந்த படம் பார்க்கும்போது சொல்லலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும். இவனை மாதிரி ஒருத்தன் வந்துட்டா என்ன பண்ணுறது. ஆனால் எல்லா பெரும்பாலான குழந்தைகள் அப்படி தான் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 8 வயசில் வந்து ஏதோ ஒரு சிண்ட்ரம் வரும்லாம் சொல்கிறாங்கல்ல இந்த படத்தில். அப்போ வந்து அவங்க அப்பா வந்து அந்த மலை மேலே உட்காந்து சன்ரைஸ் பார்ப்பார்ல, பறந்து போ. எனக்கு அந்த குழந்தை வளர்ப்பை பற்றி பேசுகிறப்போ அந்த அன்புவோட அம்மாவும் அப்பாவும் பார்த்தோன்னா அந்த குழந்தைக்கு வந்து எவ்வளவு செலவு பண்ணுறாங்கங்கிறது இருக்குல்ல. ஒரு வேபோர்டுனா ஒரு 5000 வாங்கி தர்றாங்க, அப்புறம் செருப்பு வேணும்னா 4000 வாங்கி தராங்க, நல்ல ஒரு 3.5 லட்சம் ஸ்கூலில் சேர்த்து விட்றாங்க. ஆனால் அவங்க செலவு பண்ணிக்கிறது பார்த்தோன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ அந்த அவங்க அம்மா அன்புவோட அம்மாலாம் பார்த்தோன்னா ஒரு 20 ரூபா தண்ணி வாங்காமையா, ஆனால் அவங்க வந்து கார்பரேஷன் வாட்டர் பிடிச்சி குடிப்பாங்க. அதே மாதிரி அன்புவோட அம்மா வந்து ரூமுக்கு போகிறப்ப ஆட்டோவில் போகாமல் நடந்து போவாங்க. அவங்க தங்களோட செலவுகளை கம்மி பண்ணிவிட்டு பையனுக்கு எவ்வளோ கொடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த பையனுக்கு அது தேவையில்லை அப்படிங்கிறது படத்தில் காமிக்கிறாங்க. அந்த பையனுக்கு வந்து அந்த படத்தில் வந்து அன்போட அப்பாட்ட சொல்லுவான்ல, அப்பா அவன் படிக்கிற ஸ்கூலில் வந்து IAS IPS ஆஃபீஸர்ஸ் குழந்தைங்கலாம் படிக்கிறாங்க, அவன் சர்க்கிளே மாறிடும் அப்படிமா. ஆனால் அவனுக்கு பிடிச்ச சர்க்கிள் பார்த்தோன்னா மலைக்கு மேலே போயிட்டு ஒருத்த செருப்பு தொலைச்சிட்டு வர ஃப்ரெண்ட்ஸ் தான் அவனுக்கு பிடிச்சிருக்கு. இவனோட சர்க்கிள் தான் பிடிச்சிருக்கு. அவனுக்கு IAS IPS ஆஃபீஸர்ஸோட சர்க்கிள் தேவையில்லை. இவனோட பழைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் பருத்தி வீரன் மாதிரி சுத்தணும்னு அவன் ஆசைப்பட்டுக்கு இருக்கான். அவனை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்துக்கிட்டு விடுங்க சார், அவன் எங்கேயோ போயிட்டு போகிறேன், அவனை போய் நெறிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? அவன் காட்டாறு மாதிரி அடிபட்டு தான் அவன் வாழ்க்கையை கற்றுக்கணும். அதே மாதிரி அந்த காசெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு மேட்டர் இல்லை அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. ஆமாம், ஆனால் அவன் தான் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பர்கர் 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 போட்டு உயிர் எடுத்திருப்பான். பீட்சா பீட்சா பீட்சான்னு அவங்க அம்மாவை போட்டு பீட்சா வாங்கியிருப்பான். அவன் தான் என்ன பண்ணுறான் அப்படின்னா வேப்போட கொடுத்துட்டு பம்பரத்தை வாங்குறான். எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள் பேர். அதாவது எனக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பாயில்டு கிட்ஸ் இருக்காங்களா, அவங்க எல்லாம் பார்த்தா எனக்கு சரியான கோவம் வரும். இவங்க ஜென்டில் பேரண்டிங் அப்படிங்கிற பேரில் அந்த குழந்தைக்கு கஷ்டத்தை தெரிய வைக்காமல் வளர்த்துறது, பணம்னா என்ன, அதுக்காக அவங்க அப்பா வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாருன்னு இருக்கும்ல, அது எதுவுமே சொல்லாமல் அதை வளர்த்துவாங்க. ஒரு பபுள்குள்ளே வச்சு அந்த குழந்தைய ரைஸ் பண்ணுவானுங்க. அதோடைய விளைவு என்னன்னா ஒரு ஸ்பாயில்டு ரிச் கிட் அங்கே வந்து வளர்ந்து நிற்கும். ஏன்னா அவங்க அப்பா எப்படி ஆர்கானிக் தான் பண்ணுறான். இன்னொரு 10 வருஷத்தில் அவன் ஒரு பெரிய ஒரு சொந்த வீடை வேற ஒரு வில்லாவை கட்டிடுவான். கட்டினதுக்கப்புறம் அந்த கிட்டு வந்து எப்படி ஸ்பாயில்டாக இருக்கும் பாரு. ஏன்னா கேட்டதெல்லாம் கிடைக்கும், அடிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க, வெளி உலகம்னா என்னன்னு தெரியாது, கரன்சி எப்படி ஒர்க் ஆகும்னு அவனுக்கு புரியாது. அப்புறம் ஒரு குழந்தையோட ஆட்டலுக்கு ஏற்ற மாதிரி பெற்றவங்க ஆடணும்னு நினைக்கிறது இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய வன்முறை சார். எங்கெல்லாம் ஓடுறானோ அங்கெல்லாம் பின்னாடி ஓடுறது இருக்குல்ல. உங்கள் குழந்தையிடம் மலையேறுங்கள், சில நேரங்களில் ஆற்றில் குளியுங்கள், சில நேரங்கள் ஓடுங்கள். அவன் ஆசை மாறிக்கிட்டே இருக்கும் அவனுடைய இது. அதுக்கேற்ற மாதிரி வீட்டை மாற்றிக்கிட்டே இருக்க முடியுமா? நைட்டு திடீர்னு 12 மணிக்கு அப்பா ஜொமேட்டோவில் அதை போடுப்பா அப்படிமா. ஏன்னா அவனுக்கு அவ்வளோதான், அந்த 2 நாளில் அவனுக்கு வந்து மலையேற ஆசை போயிடும். அப்பா நம்ம ஜோயி கூட விளையாட போகலாமா அப்படிமா. இப்போ எங்கே போய் கோல்டன் ரெட்ரீவரை தேடுவேன்? அவன் திடீர்னு என்ன சொல்லுவான், ஜென்னா வீடு மாதிரி நமக்கு ஒரு வீடு இருந்தால் நல்லா இருக்குல்ல அப்படிமா. என்னடா பண்ணுவேன்? ஒரு குழந்தைக்கு ஹவு வேர்ல்டு ஒர்க்ஸுங்கிறது புரியாது, கான்செப்ட் ஆஃப் மணிங்கிறது புரியாது. அதுக்கு வந்து ஏன் வந்து இவங்க அலறாங்க, ஏன் இவங்க சிரிக்கிறாங்க, இந்த மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு இவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான், அது எதுவுமே அந்த குழந்தைக்கு புரிய போகிறதில்ல. அவனுக்கு அந்த முட்டை கிடச்சது வந்து சேலரின்னு அவனுக்கு புரியாதுல்ல. சேலரினா என்னன்னு கேட்பான்ல, இந்த வேலைக்கு கூலினா என்னன்னு கேட்பான். அவனுக்கு வந்து நீங்கள் வந்து அவன் சொல்கிறத கேட்டுட்டு உங்கள் வாழ்க்கையை வந்து மாற்றுறதுங்கிறது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஏன்னா இதெல்லாம் புரியாத குழந்தை இருக்குல்ல, அதுக்கு சாதினா மதம்னா என்னன்னு தெரிய போகிறதில்ல, புரிய போகிறதில்ல அந்த வயசில். கிராமத்துக்கு போனால் இந்த மாதிரி டக்குன்னு வாடா வந்து விளையாடுறா அப்படின்லாம் சொல்லிட மாட்டாங்க. ஏன்னா நான் அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன், அதனால் நான் அதை சொல்கிறேன். யார் வீட்டுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க சொந்தக்காரங்க, யாருங்க? மேலே தெருவா கீழே தெருவா, ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காருங்க போங்க. அப்புறம் இன்னொன்று வந்து இந்த படம் உண்மைக்கு அருகில் இருந்த சில இடங்களும் இருந்தது. எந்த இடம்?
எல்லா இடமும் அப்படித்தானப்பா இருந்துன்னு சொல்லுவேன்னு நினச்சேன். எந்த இடம்னு கேட்கும்போது நல்ல ஒரு ஃபீல் இருக்குது. அஞ்சலியும் அவங்க வீட்டுக்காரரும் வந்து ஒரு ஹோட்டல் வச்சு நடத்தி ஹோல்சமான ஒரு கப்பலாக வந்து இருப்பாங்க. ஊருக்கு வெளியில் எங்கேயோ சுற்றி யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நீ இந்த சாதி மதம் இதெல்லாம் கடந்து இருக்குன்னா ஊருக்கு வெளியே போய் எங்கேயாவது கடை போட்டு தனியாக இரு. ஊருக்குள்ளே ஒன்றி இருக்கணும் அப்படின்னா எந்த தெருவு நீ பிக் பண்ண போகிற அப்படிங்கிறதுலேருந்து தொடங்கும் பஞ்சாயத்து. எனக்கு வந்து அவங்க வந்து அந்த சூரியகாந்தி பூ வாங்கிட்டு போவார்ல, அது நல்லா இருந்துச்சு. ஏன்னா யூஸ்வலாக நம்ம பார்க்காத ஒரு பூவை வந்து தன்னோட க்ரஷுக்கு வாங்கிட்டு போகிறாரு. அவள் புருஷன் வந்து கொடுங்க காதலில் இதெல்லாம் சகஜம் தானே, நான் அப்படி ஓரமாக உட்காந்துக்கிற மறைவா, நீங்கள் போய் 2 பேரும் வீட்டில் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறதும் புதுசாக இருந்தது. அது ரொம்ப இயல்பாக இருந்தது. எனக்கு வந்து படத்தில் சிவாவோட ஒன்லைனர்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பேசிக்காகவே சிவாவோட அந்த வாக் அவுட்டர் கட்டிங், தமிழ் படம் இதெல்லாம் நம்ம முதல் நாள் போய் பார்த்துருப்போம். ஸோ அதனால் எனக்கு இதில் நல்லா அதில் ஒர்க்காக இருந்துச்சு. எக்ஸாம்பிளுக்கு வந்து பர்கர் கடையில் வந்து ஒரு அம்மா கேட்பாங்க, இஸ் திஸ் த வே யூ ரைஸ் த சைல்டு அப்படின்னா, ஐ டென்ட் ரைஸ் அப்படின்பாரு. அதுக்கப்புறம் அந்த எம்பரருங்கிற பேரை வச்சுட்டு எம்பரர் ஹோட்டல்னு சொல்கிறது, அந்த மாதிரி நிறைய சீன் நல்லா இருந்துச்சு. விஷுவலாக எனக்கு ஒரு சில சீன் பிடிச்சிருந்துச்சு. ஒரு ரோட்டில் போயிட்டுருப்பாங்க, அந்த சைடு மழை வந்துட்டு இருக்கும், இந்த சைடு மழை வராது. அந்த சீன் நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 இடத்துல அந்த மாதிரி பார்த்துருக்கேன். எனக்கு அது பார்க்குறப்ப சூப்பராக இருக்குல்ல விஷுவலாக அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பாட்டி வந்து அந்த பேத்திக்கு சேலை கொடுத்து அந்த சேலையை கட்டிட்டு அந்த பேத்தி நின்றுருப்பாங்க, அந்த சீன் ஆகட்டும். அதுக்கப்புறம் பாப்கார்ன் மேலே பறந்து அந்த பாப்கார்னும் பறக்கும், அதில் அந்த பையன் எடுத்து சாப்பிட்டுட்டு போவான்ல அந்த சீன். இந்த மாதிரி ஒரு சில சீன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு விஷுவலாக. ஓ, இதெல்லாம் பார்த்துட்டு தான் இது ராம் படம் மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்களா? இந்த ஒன்லைனர்ஸ் அண்ட் இந்த பறக்கிற இதெல்லாம் பார்த்துட்டு இது ராம் படம் மாதிரியே இல்லையே. ஓ, யாரும் கடைசி வரைக்கும் யாருமே சாகலை. என்ன இது ராம் படம்? நான் நினச்சேன் அஞ்சலியும் சிவாவும் கையை பிடிச்சிட்டு இந்த ட்ரெயின் ட்ராக்குக்கு ஓடுவாங்கன்னு நினச்சேன். நடக்கலை. டிசப்பாயிண்டட். இது ராம் படம் மாதிரியே இல்லை. அன்பு வந்து ஜென்னாவோட ஃபார்ம் ஹவுஸுக்கு போவாங்க. பணக்காரர்கள் எவ்வளவு எளிமையானவர்கள் தெரியுமா அப்படிங்கிற ஒரு சித்தரிப்பை பார்க்கும்போது ரொம்ப இதாக இருந்தது. அது என்ன மஸ்டாங்க, அதில் வந்து அப்படி நிற்பாங்க. அதில் வந்து ரொம்ப இலகுவா இயல்பா உங்களை எந்த வகையிலையும் கூனி குறுக வைக்காமல் அந்நியப்பட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணாத மாதிரி உங்களை வந்து அவங்க வச்சுக்கிறாங்க. ஆனால் அங்கே ஒரு இன்சிடென்ட் நடக்கும். என்னென்னா, அன்புவோட அப்பாவுக்கும் ஜென்னாவோட அப்பாவுக்கும் சும்மா ஒரு காம்படிஷன் மாதிரி ஒன்று நடக்கும். பொதுவாக இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது இல்லை, அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து பயங்கரமாக ஹர்ட் ஆயிரும். அது வந்து படத்தில் காமிச்சிருந்தது ஒரு மாதிரி இருந்துச்சு. அதை வந்து நான் வந்து நேரில் பார்த்துருக்கேன். என்னோட நண்பருக்கு அது நடந்திருக்கு. சுயக்கதைகள். ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு வந்து எவ்வளோ ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும்னு இருக்குல்ல. என்னால் உங்களை வந்து பணத்தில் ஜெயிக்க முடியாமல் போயிடுச்சு. அட்லீஸ்ட் டான்ஸ்லேயே ஜெயிச்சலான்னு பார்த்தேன். அதுக்கும் டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். ஜெயிக்கவும் முடியாது. வேணா ஏதாவது கவுண்டர் போடுறதுல ஜெயிக்கலாமான்னு முயற்சி பண்ணி பாருங்க. அவர் பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்காரு. அது செல்ஃப் அவேராக இருந்திருந்தாருன்னா அதை சொல்லியிருப்பாரு. மாற்றி யோசி மாதிரி ஏதோ ஒரு ரவுண்டு விளையாடுவோமா சார் அப்படின்னு. இந்த டான்ஸ் எல்லாம் வேண்டாம், உட்காந்து சும்மா பேசுவோம், யார் நல்லா கலாய்க்கிறாங்கன்னு பார்த்துக்குவோம். அது வந்துருந்ததுன்னா பையன் எங்கள் அப்பா தான்டா கவுண்டரில் கிங்கு அப்படின்னு சொல்லி பேசியிருப்பான். அது நடக்கலை. கடைசியில் அந்த குழந்தைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து அந்த பெற்றோர்கள் புரிஞ்சுக்கிட்டாங்களா? அந்த குழந்தைக்கு இந்த மைக்ரோ செகண்ட் என்ன தேவை அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கும்போது அவனுக்கு வேறு தேவை வந்திருக்கும். ஆனால் அவங்க வந்து அந்த பாஸ்ட்டில் கேட்டது வந்து அவனுக்கு இதான் தேவைன்னு புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற சமயம் அவன் வேற ஒன்று வேணும்னு சொல்லி பம்பரத்தை பண்டமாற்று பண்ணியிருப்பான். ஹே, உனக்கு வேவ் போர்டு வேணுமா? அது வேண்டாம். ஏன்னா வீட்டிலேருந்து கிளம்பும்போது அதில் தான் ஆடிக்கிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு இது வேணும்னு தோணுது. அதுக்கப்புறம் அந்த பம்பரத்தை பற்றி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப அவன் வேற கோலி வேணும்பா, நான் கோலி சாம்பியன் ஆக போகிறேன். நீங்கள் கை நிறைய கோலியோடு போகும்போது அவன் கில்லி சாம்பியனாக அங்கே மாறி இருப்பான். ஏன்னா அது ஒரு சீசனாக விளையாடக்கூடிய விளையாட்டுக்கள். அங்கே ஒரு செட் ஆஃப் குழந்தைகள் என்ன பண்ணுறாங்களோ அதை அவனும் பண்ணணும் அப்படின்னு நினைப்பான். தயவு செஞ்சு இடையூறு பண்ணாத, ஹோல்சமாக முடிச்சுக்கிறேன். எனக்கு இந்த படம் பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, குழந்தைகளுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பெற்றோர்கள் புரிஞ்சுக்கணும். குழந்தைகள் தேவையா அப்படிங்கிறத இன்னொரு தடவை யோசிச்சு பார்க்கணும் பெற்றோர். பெறுவோர் பெற நினைப்போர். அப்புறம் ஒரு விஷயத்தை கவனிச்சியா, இந்த குழந்தைகளுக்கான உலகம் அப்படிங்கிறது நகரத்தில் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ப்ரொபகண்டாவை இந்த படத்தில் பார்க்க முடிஞ்சுது தோணுச்சு. அந்த அந்த மலை, அந்த குளம், அந்த பச்சை இலை, அந்த செடி, அந்த பசுமை, சென்னையிலேருந்து வெறும் 1.5 மணி நேரம் ட்ராவல், கூடவே க்ரஷ்ஷு, இதுக்கு மேலே என்னங்க வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற அந்த சமயத்தில் சிவாவின் புட்டத்திற்கு ஒரு ஷாட். அந்த இடத்துல வந்து டப்பிங்கில் மேட்ச் பண்ணுறாங்க. கிராமத்தில் சாதி இருக்கும், வட இந்தியாவில் மதம் இருக்கும். அதை வந்து இங்கிருந்து காட்டியிருக்கலாம், ஆனால் அது எடுக்கல போல. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்படி ஒரு விமர்சனம் வந்தால் நாம் என்ன செய்வது அமைச்சரே அப்படின்னு சொல்லி வந்து அதை டப்பிங்கில் ஃபில் பண்ண இடம் வந்து
அது வந்து மேதாவித்தனத்தின் ஒரு உச்சமாக நான் பார்க்குறேன். எனக்கு அதை வந்து ஏதாவது ஒரு சீனில் நீங்கள் காமிச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அவன் வந்து அந்த குழந்தைங்களோட விளையாட போகிறான், அந்த இடத்துல காமிச்சிருக்கலாம். அப்படி காட்டியிருந்தா அவன் சொல்லிடுவானே, அப்பா சிட்டியே பெட்டர் தான்ப்பான்னு படம் முடிஞ்சிருக்கும். இல்லை டிராக்டரில் ஏற போகிறப்ப டிராக்டரில் ஏற விட மாட்டாங்க, அதை ஏதாவது சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரிலாம் எதுவும் காமிக்கல. ராதர் அதை வந்து ஒரு வாய்ஸ் ஓவராக முடித்து விட்டார்கள். அதே மாதிரி அவங்க அப்பா வீட்டில் என்ன நடந்ததுங்கிறதும் மர்மமாகவே இருந்தது. அவங்க அப்பா வீட்டில் உங்கள் அம்மா ஏன்டா வேலைக்கு போகிறா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாங்களா இருக்கும். அதை வந்து அவன் சொல்லுவான்ல, அப்பா அம்மா வேலைக்கு போனா தப்பாப்பா. தெரில வேலைக்கு போனதை கேட்டாங்களா, என்ன கேட்டாங்க, என்ன நடந்ததுங்கிறது மர்மமாகவே ஒரு முடிச்சாவே இருக்குது. ஏன்னா அதை சொல்லியாச்சுன்னா அவங்க அம்மா அப்பா கெட்டவங்கிற மாதிரி ஆயிரும். அது வேண்டாம், அவங்களையும் ஹோல்சமாகவே காமிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிச்சிருக்கீங்களோ. ஸோ இப்படி இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு பஞ்சு மாதிரி இருக்குது. பஞ்சோட குஞ்சை பிடிச்சி ஏன் சார் தொங்கிட்டு இருக்கீங்க? ஸோ இப்படி ஆகமொத்தத்தில் மனிதர்கள் வந்து நகரத்தில் ரொம்ப இயந்திரத்தனமாக மாறிட்டாங்க. பக்கத்தில் ஒவ்வொருத்தங்களை புரிஞ்சுக்க முடியறதில்ல அப்படிங்கிறதுல இருக்கிறப்ப அதை தாண்டி கொஞ்சம் வெளியே வந்தால் பார்வை ரொம்ப விசாலம் அடையுதோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. கரெக்டு, பார்வை கொஞ்சம் விஷால் மாதிரி ஆகுது. அதே சமயத்தில் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஜிவிஎம் படத்தில் அந்த இது வரும், கிராமம் தான் இல்லை அப்படின்னு சொல்லி. அந்த கிராமம் தான் இல்லை, அந்த கிராம ஃபெட்டிஷ் தான் இந்த மொத்த பார்வைக்குமான காரணமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நீ சொல்கிறத பார்த்தா இந்த ஒட்டுமொத்த படத்தோட ஒன்லைனும், ஏங்க எங்கள் கூமாப்பட்டிக்கு வாங்க, தேனு மாதிரி இருக்குங்க தண்ணி, மலை ஏறுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. எப்படி அதெல்லாம் நிற்க வச்சான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். புருவம் இப்படி வச்சா நிற்குமா? விழுகிற மாதிரியே இருக்கு. ஒரு கான்ஃபிடென்ஸாகவே இல்லை பேசும்போது, இப்படி இறங்கிரும். எப்படி அந்த கலையை வந்து அவர் கற்றுக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல.